ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்னொரு பிரேக் டவுன் வந்து அட்டன் பண்ண போகிறோம். என்னன்னு கேட்டால், இப்போ இதோட 5 காண்டாக்டர் இருக்குது, 6 காண்டாக்டர் இருக்குது. ஒரு ட்ரிப் பிரேக்கர், ஒரு மெயின் காண்டாக்டர். இது வந்து 80 ஆம்பியர், இது எல்லாமே 32 ஆம்பியரில் போட்டிருக்காங்க. ஸோ இது 2 கண்டன்சர் ஃபேன் மோட்டர், இது ப்ளோவர் மோட்டர், இது 2 கம்ப்ரஸர். ஸோ இது எல்லாமே நான் டெஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். பட் ப்ளோவர்டை வந்து நான் டெஸ்ட்டில் போடலை. அது என்னென்னு கேட்டால், ரன் ஆகுது, கொஞ்சம் நேரத்தில் டெஸ்ட் பட்டன் விழுந்துருது. ஸோ என்ன ரீசன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நான் வந்து இந்த டெஸ்ட் பட்டனை வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன். ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓட விட்டு பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்றத. கரண்ட் செக் பண்ணுவோம். நார்மலாகவே இதோட கரண்ட் வந்து நமக்கு எடுக்கும் 11 பாயிண்ட் சம்திங் தான் எடுக்கணும். பார்ப்போம் நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணி. இதில் வந்து ஆம்பியர் எடுக்க மாட்டேங்குது. ஸோ இதில் மற்ற போலில் போட்டு பார்த்தா ஆம்பியர் எடுக்குது, இதில் எடுக்க மாட்டேங்குது. மிடில் எடுக்குது. அப்போ ஒன்றில் வந்து வால்டேஜ் வர மாட்டேங்குது. ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ ஓகே, நம்ம வால்டேஜ் செக் பண்ணிடுவோமே. இங்கேயே உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து வோல்டேஜோட ஃப்ளக்சுவேட் இருக்கு ஃபேஸ் 3ல. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து ட்ரிப் ஆகுது. சரி, நம்ம அடுத்து செக் பண்ணி பார்ப்போம். மெயின் இன்கமர் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ வால்டேஜ் ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், இங்கே ஒரு பேஸ் ஃபுல்லாகவே கொரோட் ஆகிருக்கு. ஸோ அது ஹீட் ஆகிருக்கு. ஹீட்டாகவே அதோட இன்சுலேஷனும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ யூனிட் வந்து லோடு எடுத்து ஓடும்போது ஃபுல்லாகவே ஃப்ளக்சுவேட் ஆகுது. ஸோ நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபீமேல் சாக்கெட்டை, இது வந்து 125 ஆம்பியரோட ஃபீமேல் சாக்கெட். நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்போம் இப்போ. ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும், இதில் ஒரு பேஸோட, இது வந்து மெயில் சாக்கெட். இதோட ஒரு பேஸோட லக் வந்து ஃபுல்லாகவே பேர்ன் ஆகிருக்கு. ஸோ நமக்கு இதையும் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து வால் மவுண்ட் சாக்கெட், 125 ஆம்பியர். அதெல்லாம் ஸோ ஓகே வியூவர்ஸ், ஃபைனலாக நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் புதுசு, சேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சாக்கெட்டையும் நம்ம வந்து, இது வந்து வால் மவுண்ட், அது வந்து வால் மவுண்ட் மெயில் சாக்கெட். ஸோ அதுவும் எங்கே அது இங்கே இருக்குது. ஸோ அதோட கண்டிஷன் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும் எப்படின்னு இருக்குது. ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அதுவும் அதே மாதிரி தான் இதுவும் ஃபுல்லாகவே டேமேஜ். ஸோ வால் மவுண்ட்டு மெயில்ஸ் ஃப்ளக் அண்ட் திஸ் ஒன் ஃபீமேல் சாக்கெட் 125, போத் 125 ஆம்பியர் தான். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால், இந்த ப்ளோவரோட கரண்ட்டை செக் பண்ணுவோம். லைன் 3ல தான் நமக்கு வந்து கரண்ட் வராமல் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கு இங்கே பிரேக்கர்லாம் ஆன் பண்ணி, இங்கேயும் ஆன் பண்ணி, நான் புஷ் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த கான்டாக்ட் வந்து பிக்கப் ஆகிருக்கு, பார்த்தாலே தெரியும். ஸோ இது இன்னும் பிக்கப் ஆகல. அதுக்கான ரீசன், நான் டெஸ்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன், டெஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த ப்ளூ கலர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி சொன்னால் இது பிக்கப் ஆகும் கான்டாக்டர். ஓகே, பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபேஸ் 3லையும் இப்போ கரண்ட் வருது. ஆம்பியர் காட்டுது 11.5. ஸோ அதே மாதிரி ஃபேஸ் 1 நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, 10 பாயிண்ட் சம்திங் காட்டுது. ஓகே, நோ ப்ராப்ளம். அதே மாதிரி ஃபேஸ் 2
அதையும் செக் பண்ணுவோம். ஓகே 10.20 காட்டுது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால் 1 by 1 ஆன் பண்ணுவோம். ஸோ அடுத்து நம்ம கண்டன்சர் ஃபேன் மோட்டர் ஆன் பண்ணலாம். ஆன் ஆகிடுச்சு. ஸோ இது எவ்வளோ காட்டுது பார்ப்போம். 3.3 ஆம்பியர் காட்டுது. கண்டன்சர் நம்பர் 2 ஆன் பண்ணுவோம். ஸோ இதுலேயும் 3.2 காட்டுது. நார்மல் தான். ஸோ இதோட ஃபேஸ் 3.6. அடுத்ததாக ஃபேஸ் 1 நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். ஃபேஸ் 2 செக் பண்ணி பார்ப்போம். ஓகே 3.2. ஸோ அதே மாதிரி தான் இதையும் ஃபேஸ் 3 செக் பண்ணி பார்க்கலாம். 3.2. ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து கம்ப்ரஸர் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 by 1. சரி ஓகே, ஃபஸ்ட்டு இதை நான் ட்ரிகர் பண்ணுறேன். ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து 26, இதோட கரண்ட் வந்து 26 ஆம்பியர் வந்து 26 காட்டுது ஃபேஸ் 3ல். ஃபேஸ் 1 லைன் 1ல் வந்து 23 காட்டுது. ஸோ அடுத்து லைன் 2 22 காட்டுது. ஸோ அடுத்து நம்ம கம்ப்ரஸர் 2 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அதுவும் இப்போ பிக்கப் ஆகி தான் இருக்குது. ஸோ அதோட கரண்ட்டை நம்ம செக் பண்ணலாம். ஓகே 21.8 லைன் 1. ஸோ அடுத்து லைன் 3 செக் பண்ணி பார்ப்போம். 23.7. ஸோ அடுத்து லைன் 2 செக் பண்ணலாம். ஓகே 23.2. ஸோ ஃபைனலாக நம்ம இதோட என்ன பிரச்சனைன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது வந்து ஒரு 100 kW பேக்கேஜ் யூனிட். ஸோ இஷ்யூ என்னன்னு கேட்டால் இதில் வந்து வால்டேஜ் வரல. நமக்கு இங்கேருந்தே வால்டேஜ் ஃப்ளக்சுவேட் ஆகிருக்கு. ரீசன் என்னன்னு கேட்டால் இது சாக்கெட், இந்த சாக்கெட்டோட வால் மவுண்ட் மெயில் சாக்கெட், அப்புறம் இந்த கேபிளோட ஃபீமைல் சாக்கெட். ஸோ இது ரெண்டுலேயுமே இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அது ரெண்டையுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இதோட ப்ராப்ளத்தையும் இதோட பிரேக் டவுனையும் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ யூனிட் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ நான் வந்து யூனிட்டை வந்து அரௌண்ட் 7:30 வரைக்கும் வந்துமே நான் ரன் பண்ணுவேன். இப்போ எக்ஸாக்ட் டைம் வந்து 5 o'clock. நான் மானிட்டர் பண்ணுவேன். இது ஒரு 2.5 hour மாதிரி. ஸோ ஓகே, இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் மைனஸ் பாயிண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். ஸோ நான் இன்னுமே என்ன அப்டேட் பண்ணிக்கணும்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஏன்னு சொன்னால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன்ஸ் இருப்பீங்க. ஸோ என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவேன், ஆனால் வியூஸ் வர மாட்டேங்குது. ப்ளீஸ் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.